காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கச்சத்தீவை மீட்பதில் நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு அரசு வழக்கு போடும் உச்ச நீதிமன்றத்திலே. ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆண்ட பாரதிய ஜனதாவும் பதில் மனு போடும். கச்சத்தீவை கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று. கச்சத்தீவை எனக்கென்று வைத்தால் கடல் எல்லை தூரம். கச்சத்தீவை அவனுக்கு கொடுத்துட்டா இருந்தால் அவனுக்கு கடல் எல்லை தூரம். எல்லை தாண்டி வருகிறான் என்று மீனவனை சிறைபிடிப்பது, அடிப்பது, வளைப்பது, சித்திரவதை செய்வது, சுட்டுக் கொள்வது என்றால் கேரளாவில் இருந்து மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறார்களா இல்லையா? இந்த கேள்வியை எழுப்பி பாருங்கள். போகிறார்கள். ஏன் அவர்கள் சிறைப்படுத்தப்படுவதில்லை? ஏன் அவர்கள் தாக்கப்படுவதில்லை? ஏன் அவர்கள் படகுகள் பறிக்கப்படுவதில்லை? ஏன்? அவனை அந்த மண்ணின் மகனே மானம் உள்ளவன் ஆள்கிறான். அதனால தொட பயப்படுறான். உங்கள் பிள்ளைகள் எங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தால் ஒரு மீனவனை சிங்களன் தொடுவானா? தொட முடுவானா? எங்கள் தலைவன் அந்த நிலத்திலே தன் படையோடு நிற்கிற போது மீனவர்களுக்கு இவ்வளவு இடையூறு இருந்ததா? இவ்வளவு சிக்கல் இருந்ததா? இலங்கையை முழுக்க சீனா ஆக்கிரமிச்சு நிற்கிறது. இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு நல்லதா? கச்சத்தீவு வரை காலெடுத்து வைத்து நிற்கிறான் சீனன். எங்கள் தலைவன் அந்த நிலத்தில் நிற்கிற வரை ஒரு சீனன் ஊடுருவி நீங்கள் பார்த்ததுண்டா? மீனவர்களுக்கு இந்த பாதிப்பு வந்ததுண்டா? இது கேட்க மாட்டார்கள். காவிரியில் தண்ணி தர முடியாது என்ற காங்கிரசுக்கு உங்க ஓட்டு. அதை பற்றி வாயே திறக்காமல் இருக்கிற பாரதிய ஜனதாவுக்கு உங்கள் ஓட்டு. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களுடைய கருத்தை கேளுங்கள். கச்சத்தீவில் உங்கள் கருத்து என்ன? ஒண்ணு இருக்காது. முல்லை பெரியாற்றில் உங்கள் நிலைப்பாடு என்ன? ஒண்ணு இல்ல. கச்சத்தீவு மீட்பில் உங்கள் நிலைப்பாடு என்ன? நாங்கள் வந்தால் கச்சத்தீவு மீட்கப்படும் என்று சொன்னார்கள். 2014 மாண்புமிக்க ஐயா முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது விவசாயிகள் விளைய வைக்கிற பொருளுக்கு உரிய விலையை, அகவிலையை நான் உறுதி செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். 24 வந்துட்டது. 10 ஆண்டுகள் போயிட்டது. அதே விவசாயி அதே கோரிக்கை வைத்து இன்றைக்கும் டெல்லியில போராடி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஒரு நாட்டில் வேளாண் குடிமக்கள் வீதிக்கு வந்தால் அதன் நாடு இல்லை, சுடுகாடு. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்வு வளருது. ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வீதியில் வந்து நிற்கிறான் என்றால் அவன் அவனுக்காக நிற்கவில்லை, நமக்காக நமக்கு உணவளிக்க அவன் வீதியில் நிற்கிறான். கேட்க நாதி இல்லை. வீதியில நிறுத்தியவர்களுக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு மறுபடியும் வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து இதே அடிமை வாழ்க்கை தொடர போகுதா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், கற்றறிந்த இளைய தலைமுறை பிள்ளைகள், உலக அரசியலை உற்று கவனிக்கிற என் தம்பி தங்கைகள் ஆழ்ந்து தெளிந்து இந்த தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். மக்களுக்கு சேவை செய்ய பணம் எதற்கு? நான் தூய உள்ளத்தோடு சேவை செய்வேன் என்கிற மனம் இருந்தால் போதும். எங்களிடத்தில் பணம் இல்லை. ஆனால் எந்த நம்பிக்கையில் நிற்கிறோம்? உண்டியல் ஏந்துகிறோம், கையேந்தி பிச்சை எடுக்கிறோம். திரள்நிதி திரட்சியில் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவுங்கள் என்று அதில் அவர்கள் போடுகிற 1000, 2000 அந்த காசை வச்சுதான் தேர்தல் எதிர்கொள்றோம். தேர்தல் பத்திர குழலிலே காசு வாங்கியதிலே ஒரு அரசியல் இயக்கம் ₹1 வாங்காமல் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதிகமாக வாங்கிய கட்சி பாரதிய ஜனதா. எங்கெல்லாம் இடி ரைடு போச்சோ, அமலாக்கத்துறை சோதனை போச்சோ, அந்த முதலாளிகளிடத்தெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல சொல்லு. 6650 கோடிக்கு மேல பணம். நான் வந்தா ஊழலை ஒழிச்சிருவேன், கருப்பு பணத்தை ஒழிச்சிருவேன். எங்க ஒழிக்கிறதா? அவன்கிட்ட வாங்கி ஒழிக்கிறதா? அவன்கிட்ட வாங்கி ஒழிக்கிறதா? எப்படி ஒழிக்கிறது? பாகிஸ்தான்ல இருக்கிற நிறுவனத்திட்ட காசு வாங்கியிருக்கு. அதுவும் புல்வாமா மாவட்டத்தை தாக்குதலுக்கு பிறகு. அதுக்கு அடுத்தபடியா அம்மா மம்தா வாங்கியிருக்காங்க. அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் திமுக. எப்படி கட்சி நடத்துது? ஒண்ணு போதை பொருள் வித்தவன்ட்ட, இன்னொன்னு லாட்ரி வித்தவன்ட்ட காசு வாங்கி கட்சி நடத்துது. ஆட்சி சாராய வித்து நடத்துது, டாஸ்மாக் காசு வச்சு நடத்துது. 39 உறுப்பினர்களை கொடுத்திருக்கோம். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்பட 39 உறுப்பினர்கள், நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்கள். 39 உறுப்பினர்களை கொண்டு போய் இந்த நாட்டு மக்களின் பிரச்சனைக்கு குரல் எழுப்பியது, பேசியது, பதிவு செய்த கருத்துகள், இந்த மண்ணு மக்களும் எதிர்கொள்ற சிக்கல்களுக்கு ஒன்று கிடையாது. மீத்தேன் எடுக்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்ததை பெருமையாக பேசியவர்கள் இவர்கள்.
மக்கிய மரக்கழிவில் இருந்து சிங்கப்பூர் எடுக்கிறது மீத்தேனை, பயோகேஸை. அப்படி நீங்க எடுத்துக்கொள்ள முடியாதா? ஆடு மாட்டு கழிவு மனித கழிவில் இருந்து பயோகேஸ் தயாரிக்க முடியாதா? முடியும். பிறகு அதற்கு பூமி தாயின் ஈரக்குலையை, சிறுநீரகத்தை, இதயத்தை அறுக்கிறீர்கள். ஆழ குழாய்களை போட்டு இதற்காக தோண்டி தோண்டியும் தாயை காயப்படுத்தீர்கள் என்று கேட்டால் பதில் இருக்காது. அணு உலை இல்லை என்றால் மின்சாரத்தில் எப்படி தண்ணீரை அடைவீர்கள்? அறிவார்ந்த தமிழ் பெருங்குடி மக்களே, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? இல்ல அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? அணு குண்டு மேல் அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் ரெண்டு ஒண்ணுதானுங்கிறான். நான் சொல்லல, அணு விஞ்ஞானியே சொல்றான். உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாதுங்க. எப்படி இத கண்டுபிடிச்சிட்டு நோபல் பரிசு உலகம் பூரா கொடுக்கறான் பாருங்க. இத கண்டுபிடிச்சிட்டு, இந்த அணுவை கண்டுபிடிச்சிட்டு இது பேராபத்தை விளைவிக்கும், உலக மக்கள் எல்லாம் நம்மளை திட்டுவாங்கன்னு தன் பேர்ல ஒரு விருது அறிவிச்சுட்டு போனான், ஆல்பர்ட் நோபல். அந்த விருதை தான் நோபல் பரிசு, உலகத்தை தலை சிறந்த பரிசுன்னு வாங்கிட்டு இந்த ஆபத்தை மறந்துட்டு அந்த பரிசை பாராட்டிக்கிட்டு நம்ம ஒரு ஏமாளி கூட்டம். தொடர்ச்சியா ஏமாந்து ஏமாற்றுவர்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, இம்முறை தெளிந்து துணிந்து வாக்கு செலுத்துங்கள் இந்த ஒளிவாங்கி சின்னத்தில். இந்த மைக் உலகத்தில் எண்ணற்ற புரட்சியாளர்கள் ஆக பெறும் கருத்துக்களை இதில் மூலமாகத்தான் வழங்கி புரட்சியை உருவாக்கினார்கள். அண்ணல் அம்பேத்கர், மார்க்ஸ், மார்ட்டின் லூதர் கிங், மால்கம் எக்ஸ், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, ஹோசிமின், எண்ணற்ற பெருமக்கள், பேரறிஞர் அண்ணா உட்பட அவர்கள் பேசிய மைக்கு தான். ஐயா எம்ஜிஆர், பெருந்தலைவர் காமராஜர், எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், இன்னொரு தாத்தா முக்கைய தேவர், எல்லாரும் பேசிய மைக். அது நாங்க காட்டுவோம் பாருங்க உங்களுக்கு. அவங்க எல்லாம் பயன்படுத்திய மைக், அவர்கள் வழி வழியே வந்த பிள்ளை என் கையில் இருக்கிறது. இந்த ஒலி வாங்கி இந்த மைக் என் சின்ன இல்லாம யாரும் ஓட்டு கேட்க முடியாது. என்ன என் மைக்கு முன்பு இருந்தா பேசி ஆகணும். அப்படி பார்த்தா எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அத அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என் உயிருக்கினிய என் உறவுகள், இந்த முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நாடாளுமன்றத்தில் என் தங்கையின் குரலை ஒலிக்க செய்யுங்கள். மரிய ஜெனிபர் அவர்கள் இளங்கலை பொறியியல், முதுகலை வணிக மேலாண்மை படித்தவர். அவரும் அவருடைய கணவர் தீபக் சாலமன் என்னுடைய தம்பி, இருவரும் வெளிநாட்டிலே பணிபுரிந்தவர்கள். அந்த பணியை, பெரிய சம்பளத்தை, ஊதியத்தை இழந்து விட்டு நாட்டுக்கு மக்களுக்கும் நல்ல அரசியலை உருவாக்கி உழைக்க வேண்டும். அரசியல் என்பது தூய தொண்டுள்ளத்தோடு ஆற்றக்கூடிய அரிய பணி என்பதை உணர்ந்து இங்கே வந்திருக்கிறார்கள். சாதி மதங்களாக நாம் நிற்க போகிறோமா? அதை கடந்து நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வுக்குள் திரளப் போகிறோமா? சாதியை பார்க்காது எதையாவது சாதிக்க பாருங்கள் என் தம்பி தங்கைகளே. மதத்தை கடந்து மனிதத்தை நேசியுங்கள். மனிதம் ஒன்றே ஆக புனிதமானது என்பதை உணர்ந்து மறுபடியும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ், காங்கிரஸ் விட்டா பாரதிய ஜனதா, ரெண்டு கர்மத்தை விட்டா உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நாம் தமிழர் என்ற தேசிய இன உணர்வோடு இருக்கிறோம். இந்தியாவை யார் ஆள்றது? பிரதம வேட்பாளருக்கு என்ன பண்ணுவ? பிரதமரா இருந்தவர் எங்களுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். ஒண்ணும் இல்ல. யாரு பிரதம வேட்பாளர்? என்னிடத்தில் நான் தான். இங்கே மோடிக்கோ ராகுல் ஐயாவுக்கோ ஓட்டு கிடையாது. ஐயா மோடிக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. ஐயா எம்ஜிஆருக்கு இருந்தது, ஐயா கருணாநிதிக்கு இருந்தது, அம்மா ஜெயலலிதாவுக்கு இருந்தது, ஐயா ஸ்டாலினுக்கு இருக்குது, ஐயா எடப்பாடிக்கு இருக்குது, அடுத்து உங்க பிள்ளை சீமானுக்கு இருக்குது. அதுக்குதான் ஓட்டு. இங்க பிரதமர்லாம் யாரும் கேட்கல. யாரு பிரதமர்? யாரு பிரதமர்? மீனவர் படுகொலையா? முதலில் போய் இறந்தவன் என் இனம் சார்ந்தவன், என் ரத்த உறவு என்று எவன் கதறி துடிக்கிறானோ அவன் தான் என்னுடைய பிரதம வேட்பாளர். என்னுடைய நதிநீர் உரிமைக்காக எவன் களத்திலே நிற்கிறானோ, காவிரியோ, கச்சத்தீவு மீட்போ, முல்லை பெரியாற்று உரிமையோ, என் நிலத்தின் வளத்தை களவு தடுத்து போராடுகிறவன் எவனோ அவன் தான் என் நிலத்தின் பிரதம வேட்பாளர். பதவியில் இருந்துட்டா என்னை பத்தி எந்த கவலையும் வரல. இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் பெரும் வெள்ளத்திலே சென்னையிலும் தூத்துக்குடியில் நாங்கள் செத்து மிதக்கும் போது ஒரு எட்டு எங்களை பார்க்கல. ஒரு எட்டு, ஒரு முறை நாங்கள் இந்த நாட்டின் குடிகளா இல்லையே. அப்புறம் தேர்தல் வந்தா மட்டும் எங்க மேல எப்படி உங்களுக்கு திடீர்னு இவ்வளவு பாசம் வருது? ரொம்ப ஓவரா லவ் பண்றீங்களா? எப்படி தேர்தல் வந்தா மட்டும்? தேர்தல் வந்தா சிலிண்டர் விலையில 200 ரூபாய் குறையுது. தேர்தல் வந்தா எல்லாம் நடக்கும்.
குறையுது. பெட்ரோல் விலை குறையுது. அதான் இது என்ன பெரிய பிரமாதம். ஒருத்தன் எனக்கு போட்டிருக்கான், கூப்பிட்டு பேசுறான், அண்ணே அண்ணே எங்களை எல்லாம் காப்பாத்தனே அப்படின்னு. என்னடா பிரச்சனை சொல்லுங்க. அண்ணே ஒரு பொட்டலை முதல்ல 1000 ரூபாய்க்கு வித்துச்சுனே கஞ்சா, இப்ப 9000. அண்ணே எங்களுக்கு கிடைக்காம 9000 விலையேத்திட்டாங்கண்ணே, நீ குரல் கொடுத்தா கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்குன்னேன்றான். ஏடா விவசாய பிரச்சனைக்கு குரல் கொடுக்க சொல்ற மாதிரி சொல்றான். எப்படி இருக்கு பாருங்க. நாடெங்கிலும் போதை சீரழிவு, போதை சீரழிவு, கஞ்சா, ஆவின், கொக்கைன், ஏதாவது சொல்றான், ஸ்டாம்புங்கிறான். பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் 10வது படிக்கிற பிள்ளைகள், பல பிள்ளைகள் கர்ப்பமாக இருக்கிறார்கள். என்ன நடக்குது எல்லாமே பேராசிரியர்களாக ஆசிரியர்களாக வேலை பார்க்கிற என் தம்பி தங்கைகள் கதறி துடிக்கிறார்கள். பிள்ளைகள் நிறைந்த போதையோடு வகுப்புல வந்து உட்கார்றாங்கன்னு. எதையாவது செய்து காப்பாற்றாங்கிறாங்க. நான் அதைத்தான் சொல்றேன், எதையாவது செஞ்சு ஒரு ஓட்டை போட்டு நாட்டை மக்களை காப்பாற்றி விடுங்க, எங்களை ஜெயிக்க வச்சிருங்க. அதுக்குதான் சொல்றோம், போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டைன்னு நாங்க கெஞ்சறது காரணம். வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம், அதை விற்று விடாதீர்கள். ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்தில்தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது உடன் பிறந்தார்களே. எனவே இதை தூக்கி வீசுங்கள். 500 1000 மதிப்புமிக்க நம் உரிமையை வித்து விடாதீர்கள். ஒரு நாய்க்குட்டியின் விலை 25,000, ஒரு பன்னிக்குட்டியின் விலை என்ன, ஒரு கோழியின் விலை என்ன, என்ன விலை? அதுக்கு இருக்கிற மதிப்பு நமக்கு இல்ல. கழுத குட்டி கூட 10,000 இன்னைக்கு. அதுக்கு இருக்கிற மதிப்பு கூட நம் வாக்குக்கு இல்லை, நம் உரிமைக்கு இல்லை என்றால் வெறுத்த அவமானகரமானது. எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு கொண்டு உங்களை நேசித்து நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடாது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் என் அன்பு தங்கை மரிய ஜெனிபர் அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். நாம் தமிழர்.